ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து டிஃபன் தான். அதாவது ரொம்ப நாளாக கேட்டுன்னு இருந்த டிஃபன் சிறுபருப்பு போட்டுக்கலாம். யார் கேட்டுட்டு இருந்தா? நான் கேட்டுட்டு இருந்தேன். நீயே கேட்டுக்கிட்டு நீயே சரி. அதாவது சமையல் பண்ணும் போது இது வந்து கொஞ்சம் தான் பருப்பு போட்டிருக்கேன், ஓகேவா? சிறுபருப்பு. ஆமாம், சிறுபருப்பு. இந்த சாம்பார் வந்து நம்ம வந்து பாரதியோட குழந்தைக்கு மொட்டடிக்க காது குத்த போனோம்ல, அப்போ வச்சு எடுத்துகிட்டு போனேன். அமேசிங்காக பிடிச்சிருந்தது எல்லாருக்கும். ஓ, நல்லா இருந்தா நீங்கள் சொல்லுங்க. ஆமாம், நல்லா இருந்தது. அதனால் அதை திருப்பி செய்ய போகிறேன். ஆமாம், அது வந்து எப்போவுமே நம்ம வந்து இட்லிக்கு சாம்பாருக்கு நம்ம வந்து இது இட்லிக்கு அப்புறம் தோசைக்கு பொங்கலுக்கெல்லாம் சாம்பார் வச்சோன்னா வெறும் கத்திரிக்காய் போட்டது மட்டும்தான் வைப்போம். இது வந்து கத்திரிக்காய் மட்டும் கிடையாது. கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம், பருப்புலாம் போடுறோம், கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம், பாதி தக்காளி. நேற்று வெளியே போனதுனால வாட்டர் பாட்டில் வாங்கினது, அது இங்கே வரிசையாக அடிக்க வச்சு இதை வந்து வேக வச்சிடலாம். நேற்று எங்கே வெளியே போனீங்க? நேற்று வெளியே எங்கெங்கேயோ போனோம். எங்கே போனோன்னே எனக்கே தெரியல, மறந்தே போகுது வேறு இதில். நேற்று என் பிறந்த நாள் வேறு, அது சொல்லியா? ஆமாம் ஆமாம், உங்களுக்கு பர்த்டே இல்லை, விஜயகாந்த் சாரோட பர்த்டே வரும்போது உங்களோட பர்த்டே வந்துடும். எப்போவுமே வந்து திங்கக்கிழமை கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் வாரத்தில். அந்த திங்கக்கிழமை வந்து எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கஷ்டம்தான் செய்கிறது. அதான் 7 மணிக்கு மேலே தான் கேக்கே வெட்டணும். ஆமாம், எங்க சாப்பிட வரீங்களா? வேண்டாம் சொல்லுங்க, எத்தனை பேர்? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரூமுக்கே எடுத்துட்டு ஏதோ போனா போதே பர்த்டே வச்சு சொல்லிட்டு கேக் வெட்டினா ஓவரா பண்றாங்க. எனக்கே கேக் வெட்டல. எங்க வச்சு கையில வச்சுக்கணுமா? அப்படியே ஊதுகா. ஒண்ணு நீர் ஒண்ணு நானா? அம்மா என்ன வெட்ட? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. கட் பண்ணனும். கட் பண்ணனும். என்ன கட் பண்ணனும்? Happy birthday to you. பாடுறத கட் பண்ண கூடாது. வெட்றத கட் பண்ணு. எனக்கு அவ்வளவுதான் தெரியும். நெக்கிட்டு குடுப்பீங்க, நான் சாப்பிடணுமா நானு? இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துருக்குறோம். அழகா போய் வாங்கி வந்திருக்கிறோம். முன்னாள் கேக்கு குட்டியா செல்லின்னு இல்லையா? ஒரு வீடியோ கால் பண்ணுவா. இன்னைக்கு தான் பர்த்டே, அதுமா அவ்வளோ வேலை. அதான் முடிஞ்சு செல்லின் வீடியோ கால் வந்தால கேக்கோட வந்தாலும் உங்களுக்கு கேக்கோ வாங்கல. 50 காசு பட்டர் பிஸ்கெட் வாங்கி தரலான்னு பாருங்க. ஹலோ, ஹாய். ஒழுங்கா பாடு நின்னு. அவ நீ சொல்ற மாதிரியே சொல்லு. டாடி எங்க நான் வாக்கிங் போறியா? சரி சரி, நீ டாடின்னு ஒரு தடவை சொல்லு. சொன்னால பை. இதா கேக்கு. கேக் சாப்பிடு. இங்க மேல கேக்.
ஓகே பாய் பாய். ஆமா அம்மா நான் தான் வாங்கி கொடுத்தேன். ஆனா வந்து பாய். உன் பிறந்த நாளைக்கு வந்து அடுத்த நாள் சமையல் பண்ணோம். ஏன் பிறந்த நாளைக்கு இன்னைக்கு சமையலே பண்ணல. நேற்று பண்ணவே இல்லைல்ல. சமையலே பண்ணல. ஆமா. எதற்காக சாம்பார்? இது தட்டு இட்லிக்கு. அது சொல்லவே இல்லையே. தட்டு இட்லி செஞ்சு சாம்பாரை செஞ்சு என்ன ஒரு வேளை வந்து வெளியே சாப்பிட்டா கூட ஏதோ என்னவோ பல நாள் வீட்டு சாப்பாடு சாப்பிடாத மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. இத்தனைக்கும் நேற்று மத்தியானம் நான் சாப்பிடவே இல்லை. கொலை பட்னி. நேற்று தான் அந்த பிரியாணி பாத்திரம்லாம் வந்திருக்கு. ஃபுல் பாத்திரமும் வந்திருக்குது. பிரியாணி பாத்திரம் வந்ததுனால வேலை அந்த அதிகமாகிடுச்சு. கொரியர் போடுறதெல்லாம் ஓரளவு போட்டாச்சு. நேற்று உருளைக்கிழங்கு மட்டும் என்றைக்குமே சாம்பாரில் போடவே கூடாது. ஏன்னா அதோட டேஸ்ட் வந்து அடிச்சிடுது. ஆனால் நான் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இட்லிக்கு வந்து வெறும் உருளைக்கிழங்கு சாம்பார் தான். தக்காளி இருக்கும், உருளைக்கிழங்கு இருக்கும், பச்சை மிளகாய் இருக்கும். அந்த சாம்பார் தான் இட்லிக்கு செய்வாங்க எங்கள் அம்மா. உங்கள் வீட்டில் எப்படி சாம்பார் செய்வாங்க? இப்போ எங்கள் அம்மா சமையல் செய்யணும்னா என்ன செய்யணும்? சாம்பார் வைக்கணும், காரக்குழம்பு வைக்கணும், மீன் குழம்பு வைக்கணும். அதெல்லாம் கேட்கல. இட்லிக்கு என்ன சாம்பார் வைப்பாங்க? டிஃபனே கிடையாது எங்கள் வீட்டில் தான். அப்புறம் நான் எதுன்னு சொல்கிறது? என்னைக்காவது ஒரு நாள் தான் செய்வாங்க. அதுவும் வந்து சட்னி வச்சுருவாங்க. இட்லி புதினா சட்னி வைப்பாங்க. பூரி சர்க்கரை தான் நான் சாப்பிடுவேன். என்னைக்காவது ஒரு நாள் தான் டிஃபன், அவ்வளோதான். டெய்லியெலாம் டிஃபன் கிடையாது. சாப்பாடு என்ன செய்கிறோமோ. இட்லிக்கு சாம்பாரே வச்சது இல்லை. அப்போ மத்தியானத்துக்கு வைக்கிற சாம்பாரை அதை வந்து இட்லி சுட்டா ஊற்றி சாப்பிட்டுப்போம், அவ்வளோதான். இதுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இந்த சாம்பாருக்கு. காலையில் என்ன எல்லோரும் கடற்கன்னு வேலைக்கு போவாங்க. அந்நேரத்துக்கு சாப்பாடு செய்வாங்க நல்லா. ஏதோ ஒன்று சாம்பாரோ இல்லை காரக்குழம்போ ஏதோ ஒன்று செய்வாங்க. சோறை வடிச்சிட்டு போயிடுவாங்கண்ணா. சோறை வடிச்சிட்டு எங்கள் அம்மா கடைக்கு கிளம்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நைட்டு வந்து சாப்பிடல, சரியாக சாப்பிடல, மீந்து போச்சு சாப்பாடுன்னா அந்த சாப்பாடை என்ன செய்வாங்க, தாளித்து கொட்டிட்டு அதை வந்து காலைல சாப்பிட சொல்லுவாங்க. இல்லை பழையது கொட்டி வச்சுட்டு பழையதும் தேங்காய் பத்தியும் சாப்பிடுவோம். இல்லைன்னா பழையதும் மசால் வடையும் கடையில் வாங்கி வந்து வச்சு சாப்பிடுவோம். பழையதுக்கு முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட மாட்டோம். ஓடிட்டே இருப்போம். இன்னும் நிற்கலை. இது வந்து இந்த சாம்பாருக்கு வந்து கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட், ஓகேவா, இது மட்டும்தான். அதுக்கப்புறம் தேங்காய் இருக்குது. தேங்காய் சட்னிக்கு வாழை இலை வாங்கி வந்தாச்சு. தேங்காய் சட்னிக்கு வாழை இலையா? இதில் சாம்பார் வைக்கலாமா? காய் நிறைய இல்லை, கரெக்டாக இருக்கும். இதில் வந்து சாம்பார் வச்சிடலாம். நம்ம என்ன செய்யலாம், முதல் வந்து சாம்பாரை தாளிச்சிடலாம். பருப்பு வந்துட்டே இருக்கட்டும். நம்ம வந்து காயை போட்டு இப்படி வேக வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்த வேலை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஏன் இவ்வளோ இலை வாங்கி வந்தீங்க? இன்னைக்கு இலை எவ்வளோ தெரியுமா ரேட்டு? ஆமாம், நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லை. ஒரு தலையில வந்து 12 ரூபாங்க. 12 ரூபாய்க்கெல்லாம் கொடுக்கலாங்க. இங்கே 5 ரூபா 6 ரூபா தானே ஒரு இலை. இப்போ வந்து நான்வெஜ் கடையில் அவரே சொல்லிட்டாரு. போன உடனே நான் எதுவுமே கேட்கல. தலையில வந்து 12 ரூபா அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்கிறாரு, யார்கிட்டையும். அதனால எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஏடு இலைக்கு போகிறாங்க. ஏடு இலை வந்து 6 ரூபா, அந்த 7 ரூபா அந்த மாதிரி. இதில் என்னதுன்னு தெரியுமா, அவங்க வந்து இலை வாங்கிட்டு வராங்கல்ல, அதில் வந்து அவங்களுக்கு நிறைய கழியும். அது ஓகே. ஆனால் இந்த சீசனுக்காக தான். அது எப்பவும் கிடையாது. விநாயகர் சதுர்த்திக்கு எப்போவுமேங்க இந்த ஃப்ரூட்ஸு இப்போ நிறைய ஐட்டங்கள் வரும். உங்களுக்கு பேரிக்காய் வரும். ஆனால் ரேட்டு இப்படி இருக்குமான்னு தெரியல. ரேட்டு இருக்கும். ஆமாம். அதனால என்ன பண்ணிட்டேன், நம்ம தட்டு இட்லி தானே எப்போவுமே. நான் அந்த இலை பெரிய இலை வாங்குவேன். தட்டு இட்லி தானே செய்ய போகிறோன்னு இந்த இலையை டக்குன்னு மாறிட்டேன். இது கரெக்டாக இருக்கும்ல உனக்கு? ஆமாம். இது துணி போட்டு கூட சுடலாம். ஆனால் இலை போட்டு சுட்டா அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். எந்த மரம் வைக்கிறதும் இல்லையோ, வாழை மரம், முருங்கை மரம், இது 2 மட்டும் இருந்தாலே நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் போகும். பார்த்தீங்களா? பழங்களுக்கு பப்பாளி. இப்போ சாத்துக்குடிலாம் வைக்கிறாங்க கிராமத்து சைடில். ஆனால் சாத்துக்குடிலாம் எப்போவுமே வந்து கதவை சாத்திட்டு தான் குடிக்கணும் அப்படின்னா. சரி, ஓகே. ஏன் அப்படி சொல்கிறாங்க? நீங்கள் கண்டுபிடிச்சதில்ல, அப்படி தான் சொல்லுவாங்க. நான் இது தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சாம்பாருக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் மெயின். நான் தேங்காய் எண்ணெயில் செஞ்சுருக்கிறேன்றதே எங்கள் வீட்டில் தெரியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய் செஞ்சால் அதை வித்தியாசமாக பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் பிடிக்காது. ஆனால் நான் சொல்லவே இல்லையே.
இதில் ஏங்க முன்னாடி பின்னாடி ஒன்றுமே தெரில. அதான் ஃப்ரெண்டு. இதான் ஃப்ரெண்ட்டு. ஆமாம், இதான் ஃப்ரெண்டு. கரெக்டா? ஏன் இப்படி இருக்கு? இதெல்லாம் நல்லா முழுக்கு டீனு எல்லாம் ஒன்று தான், கழுவியாச்சுல்ல. இயற்கை இலை மாதிரியே தெரில. கடுகு உளுந்து போட்டுக்கலாம், சீரகம், இந்த சாம்பாரில் என்ன கொஞ்சம் வெந்தயம். இந்த சாம்பாரில் வந்து எல்லா காயும் சேரும் போது ஒரு டேஸ்ட் கிடைக்கும், அதான் ஸ்பெஷல். சாம்பார் வெங்காயம் போடுறோம், அதுவும் முக்கியமான விஷயம். இப்போ அந்த டிஃபனை நம்ம முடிச்சுட்டு வந்து அங்கே குன்றத்தூர் போனோம். குன்றத்தூர் போகிறோம், ஓகேவா? ஜன்னலுக்கு வந்து முக்கியமான அளவு, அது வந்து அளவு வைக்கிறதுக்கு சொல்லணும், எவ்வளோ பெரிய ஜன்னல் வேணும். ஜன்னல் வர்றது சொல்லணும், ஏன்னா அதுக்கு மேலே கட்டுமானம் இப்போ வந்து போட்டாச்சு. நம்ம ஜன்னல் வச்சுட்டு அளவு வச்சுட்டு மீதி கட்டுவாங்கல்ல. இப்போ எங்கெங்கே ஜன்னல் வரணும்னு கண்டிப்பாக நம்ம போனால் தான் தெரியும். அப்புறம் இடிச்சிட்டுலாம் செய்ய முடியாது. ஆமாம், ஒன்று ஒன்று. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன தான் இன்ஜினியர் வச்சுருந்தாலும் நம்ம டெய்லி போக வேண்டியதாக இருக்குது. இன்ஜினியரை வச்சுட்டு எதுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது, அது நம்ம வீடு, அது ஓகேவா? நம்ம டெய்லி போகணும். இந்த திருப்பி பிரியாணி பாத்திரம் வந்து பாக்ஸில் போட்டு வந்திருக்கு அழகா. சிவா வந்து பார்சல் போடும்போது இந்த கத்தி இல்லைன்னா அவர் வேலை செய்ய மாட்டுருவார். அவருக்கும் இந்த கத்தி தேவைப்படுது. இதை வந்து நம்ம எடுத்து அப்படியே போட மாட்டோம், இதை நம்ம வெளியே எடுத்து செக் பண்ணுவோம், பெண்டா இருக்கா. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து செக் பண்ணுவோம். கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இதை தனியாக வந்து பபுள் ட்ராப் போட்டு சுற்றிட்டு. ஆமாம், அது என்னது மூடிய பபுள் ட்ராப் தனியாக சுற்றிட்டு இந்த அட்டையெல்லாம் வச்சு எல்லாம் வச்சு ஒரு வேறு பாக்ஸ், இந்த பாக்ஸ்லேயும் வச்சுட்டு, இந்த பாக்ஸில் வைப்பியா இனிமேல்? இந்த பாக்ஸ் உள்ள வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பாக்ஸ் போடுவேன். ஆமாம், ஏன்னா ஏற்கனவே ஃபஸ்ட்டு போடும்போது வெறும் இப்படி தான் வந்துச்சு, இது பாக்ஸ் இல்லாமல். ஆமாம், இப்போ தான் பாக்ஸோட வருது நம்மளுக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து பெருசு. அதான் 6 லிட்டரு. இது 6 லிட்டரு, 5 லிட்டரு, 4 லிட்டரு, 3 லிட்டரு. ஆமாம், கணக்கு அதான். 6 5 4 3 6 5 4 3 6 5 4 3. கத்திரிக்காய் போட்டுடலாம், கேரட்டும் பீன்ஸும் போட்டுடலாம். இதில் வந்து கறி துணி பிடிக்காமல் பிடிக்கிறது இருக்கா, இது பிடிச்சிடுறோமா? வேறு அந்த பிரியாணி பாத்திரத்தை திடீர்னு போய் ஞாபகம் இல்லாமல் பிடிச்சிடுறோம் வேறு. இப்படி பல நாள் நடந்துருக்குது எனக்கு விபரீதமாக. மிளகாத்தூள் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், தண்ணி ஊற்றிக்கலாம். சாம்பார் வச்சா மாதிரி கணக்கு இது. அடுத்தது நம்ம வந்து தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிக்கலாம். ஏன்னா அதுவே இட்லியில் வந்து தட்டு இட்லியில் பொடி ஊற்றுவல்ல. ஆமாம், அதுக்கு சட்னி சாம்பார் ரெண்டுமே இருக்கணும். கொஞ்சம் அதாவது சட்னின்னா உங்களுக்கு தண்ணி சட்னி கிடையாது, கெட்டி சட்னி. அதுவும் இந்த சட்னிக்கு வந்து இந்த உடச்சக்கல்ல கிடையாது, இது வந்து வெறும் தேங்காவும் பச்சை மிளகாவும் மட்டும்தான். நேற்று வெட்டின கேக்க சாப்பிட்றதுக்கு கூட இந்த வீட்டில் ஆள் இல்லை. செல்லின்னு இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்நேரம் காலி ஆகிட்டு இருக்கோம். நீ தான் கேக் ஆர்வமாக சாப்பிடுவேன். சாப்பிட நேரம் இல்லை. கருவேப்பிலை போட்டுக்கலாம், பருப்பு வந்தோம்னா உள்ள தூக்கி போட்டுருவோம், அவ்வளோதான். மதிய சாப்பாடுக்கு சாப்பிடலாமா? தாராளமாக சாப்பிட்லாம், ஆனால் தொட்டுக்க மட்டும் கொஞ்சம் காரமாக ஏதாவது செஞ்சு வைக்கணும், அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும். என்ன சிறுபருப்பு போட்டிருக்கியா? நிறையா சிறுபருப்பு சாம்பார் வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படியா? ஆமாம், உப்பு போட்டுக்கலாம். இது இன்ஸ்டன்ட் சட்னியா? எப்படி வேணாலும் சொல்லலாம். இதில் 4 கருவேப்பிலை. தட்டு இட்லிக்கு காஃபிலாம் இருக்குமா? ஃபில்டர் காஃபி? ஆமாம், போடணும். ஞாபகப்படுத்துங்க, அன்றைக்கே மறந்து போயிட்டேன். காஃபி போட்டு குடிக்கணும்னு நினச்சி மறந்து போயிட்டேன். இதெல்லாம் மறக்கக்கூடாதுன்னா ஒரே வேலை, எழுதி வச்சிடணும் உடம்பெல்லாம். ஃபில்ட்ரு காஃபிக்கு ஃபில்ட்ரு போட்டு வச்சுக்கணும், கையிலலாம் எழுதி வச்சுக்கணும், மூஞ்சில் எழுதி வச்சுக்கணும், கஜினி மாதிரி. காஃபி தூள் இருக்கான்னு பார்க்குறேன், இல்லை பற்றியா? கொஞ்சம் தான் இருக்குது, எழுதி வச்சுக்கோ. போதும், இது போதும். சட்னி அரைச்சாச்சு. சில பேர் வந்து காஃபி தூளை கீழே போட்டு ஃபில்ட்ரு மேலே வைக்கிறாங்க. நான் வந்து இப்படி போட்டே பழகிடுச்சா, ஃபில்ட்ரு கீழே வச்சுட்டு
மேலே காபி தூளை போட்டு. பால் இருக்கா முதல்ல காபி போட இருக்கு. இதில் வச்சு ஸ்டீமரில் வைக்கிற இது தேவைப்படாது, இது மட்டும் போதும். இதுக்கு நல்ல தண்ணி பிடிக்கணுமா? நல்ல தண்ணி தான் பிடிக்கணும். இட்லி குண்டாவில் ஊற்றுறதுக்கும் நல்ல தண்ணி தான் பிடிக்கணும். ஏன்னா நம்ம டைரெக்டாக அந்த குழலை யூஸ் பண்ணுற தண்ணி பிடிச்சா குண்டா கருப்பாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுனா 3 அடுக்கா? ஆமாம். நம்மகிட்ட அங்கே இருக்கிறது என்ன 4 அடுக்கு இருக்கோ? 4 அடுக்கு பெருசுலாம் இருந்துச்சு பார்த்தேன். இதை போட்டுட்டு ஒரு தட்டு தட்டிட்டு விடணும். அப்போ தான் இந்த கேக்கு செய்கிற மாதிரி தான். முருங்கைக்காய் வைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு இடம் ஒதுக்கியிருக்கேன். நல்லா இருக்குல்ல? அங்கே அப்படியே நீட்டாக இருக்கிறது. அதாவது நாங்கள் ட்ரெயினில் போகும்போது எங்களுக்கு வந்து கால் நீட்டுறதுக்கு இடம்னா கூட நாங்கள் அப்படி சவுத்து மேலே வச்சுருக்கோம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டால் போதும், கருவேப்பிலை, அவ்வளோதான். இந்த கரண்டியில் சட்னி வைக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த கரண்டியா? கொஞ்சம் கொஞ்சம் கல்யாண வீட்டுக்கெலாம் பரிமாறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக இலையில கூட்டுலாம் வைக்கிறதுக்கு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கரெக்டு. எப்போவுமே பால் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு பாக்கெட்டோடு வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில். இந்த மாதிரி ஏதாவது பாக்கெட் இல்லாமல் வைக்க முடியாதா? ஒழுங்குங்க. இப்போ பால் இதில் ஊற்றி வச்சுருக்கேன், இப்படியே சுட வச்சுருக்கேன். இல்லை, கிண்ணத்தில் ஊற்றி சுட வைப்பேன். மீதி பால் அங்கே வச்சுருக்கேன் உள்ள அப்படியே. இது பாருங்க, கறி துணி இப்போ எடுக்கிறேன். இது வந்து அலாவுதீன் அற்புத விளக்காது. இதுவும் ஃபில்டர் தான், காஃபி ஃபில்டர் தான். இப்படியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தாங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படியே. அந்த வாட்டர் ஓப்பன் இருக்குமா, அதுக்கு என்ன பண்ணுவேன்? அது பாட்டு தானே வைக்க போகிறோம் நம்ம. அது பாட்டு தான். நான் பாட்டுக்கு போயிட்டு தெரியாமல் இது என்னது அப்படின்னு இழுத்துட்டுன்னு வச்சுக்கோ. இழுத்தா ஊற்றம் கீழே, வேற ஒன்றும் கிடையாது. ஊற்றாமல் எடுப்பீங்கல்ல. ஃப்ரிட்ஜெலாம் பாலாகிடுச்சுன்னா சின்ன குழந்தைங்க செய்துங்க, அதெல்லாம் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கிறோம். சிந்திச்சு இந்த மாதிரி தான் கடையில் சுட்ட சுட்ட ஊற்றிட்டு கொண்டு வருவாங்க அப்படியே கப்ப கப்பன்னு. சாம்பார் அந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டா நம்ம ஏன் இங்கே அந்த மாதிரி கடையில் தான் நான் போய் இட்லியே சாப்பிடுவேன். நல்லா சூடாக இட்லி எங்கே அவியுதோ வெளியே போனோம்னா. ரெண்டு நாளைக்கு ஒருத்தவங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. வேறு விநாயகர் 2 நாளைக்கு இல்லை, 7 நாளைக்கு. வேறு விநாயகரையா? ஆமாம், நம்ம சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது. இட்லி மேலே ஊற்றுறதுக்கு நெய் இப்படி தான் சுட பண்ணி ஊற்றணும் ஃப்ரெஷ்ஷாக. எங்கள் அம்மா அதுக்குன்னே ஒரு கரண்டி வச்சுருப்பாங்க, நெய் சுட பண்ணி ஊற்றி விடுவாங்க. இப்போ சாப்பாட்டுக்கு சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, நெய்யை லைட்டாக சுட வச்சு தான் ஊற்றுவாங்க. இட்லி ஆகுது. ஓகேவா? இன்னும் ஒரு மிளகாவே வந்துருச்சு. இதுதான் நம்ம காலையில் டிஃபன். நம்மளுக்கு சாம்பார், தட்டு இட்லி, இட்லி பொடி, நெய், சட்னி, காஃபி. காமி குச்சி மிட்டாயா? 2 வேணுமா அவருக்கு? ரெட்டு அங்க 4 பேர் 5 பேர் இருக்காங்களே.
நம்மளுக்கு இந்த மிளகா மிட்டாய் எல்லாரும் மிளகா மிட்டாய் தான். மணி நீ ஒண்ணு கூட நான் உனக்கு அப்புறமாட்டு வாங்கி வந்து தரேன். ஒருத்தர் கம்மி தாடு. நான் உனக்கு நாளைக்கு எடுத்துட்டு வாங்கிட்டு வரேன். அந்த வாங்க. குச்சி மிட்டாய். பிடிக்காதீங்க, டேஸ்டா இருக்கும் சாப்பிட, போர் அடிக்காது. நான் சாப்பிடுறேன். நான் வரும்போது உங்களை தான் கேட்பேன், வந்து போயிட்டாங்களான்னு. பிஸ்கெட் கொடுங்க எல்லாருக்கும். 5 ரூபா எல்லாருக்கும் ஒன்று கொடுங்க. நான் கொடுத்துட்றேன் டீக்கு காசு. இது டீ கடை மாதிரி ஆகி போச்சு இந்த இடம். ஓப்பன் தேவையில்லை. டீ டைம் வந்திருக்கோம் கரெக்டாக இன்னைக்கு. ஜிபே கையில் எடுத்துனா அப்படிதான் மாட்டணும். கடை ஓப்பன் பண்ணிட்டாங்க. வருது ஜப்பான்ல இருந்து. ஜப்பான் டேஸ்ட் அது. அவர் என்ன சொன்னார் தெரியும்ல, அவங்க ஊர்லலாம் வந்து நைட்டு லேடிஸ்லாம் வரக்கூடாதான் வெளியே. நீங்கள் ஏன் வெளியே வரீங்கன்னு கேட்குறாப்புல நைட்டு தான். அதான் சொன்னேன், எங்கள் ஊரில் லேடிஸுக்கு அவ்வளோ பாதுகாப்பு இருக்குது நைட்டு வந்தாலும் அப்படின்னு. ஊர் லேடிஸ் வந்து ஜென்ஸை விட அவங்க தான் வந்து பாதுகாப்பு. உங்கள் லேடிஸ் லேடிஸ் அடிப்பாங்க, கத்தியால் ஊற்றிடுவாங்க. வீட்டுக்கிட்ட ஆள் போயிட்டுனா பரவாயில்ல, தனியாக போகக்கூடாது. மத்தியானம் என்ன செஞ்சிருக்கேன்னு பார்ப்போம். ஏன்னா குன்றத்தூர் போயிட்டு வந்தோம். வந்துட்டு எத்தனை மணிக்கு வந்தோம்? 1 மணிக்கு வந்தோம். ஆமாம், 1 மணிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பாடு செஞ்சுருக்கேன். இருக்கிறத வச்சு சிம்பிளாக செஞ்சுருக்கேன். காய் வந்து கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். அப்படியுமே இவ்வளோ ஐட்டங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தான் வைக்க போகிறேன் இப்போ. எனக்கு நீங்கள் இலை விரிச்சு பாய் விரிச்சு. எனக்கு இலை இருக்கு. ஆமாம், அதனால் அதை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. சுட சுட சோறு ஃபஸ்ட்டு வந்து காக்காக்கு வச்சு மையா 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 மையம் கட்டிகிட்டே இருந்தது. காக்கான்னு தானே கத்தம். இதில் வைங்க என்ன கரண்டியை உண்டா மேலேயே வைக்காதீங்க, ரொம்ப போகுது. நான் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் இன்னொரு தடவை போட்டுப்பேன். ஏன்னா இன்னொரு தடவைக்கு ரசம் இருக்குது. ரசம் இருக்கா? இது வந்து கேரட் முட்டை பொரியல். கேரட் முட்டை பொரியல். ஆமாம், என்னோட ஃபேவரட். ஃபுல் வெஜிடேரியன் அப்போ. ஆமாம். அதுக்கப்புறம் காலையில் வச்ச சாம்பாரை சுட பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அதை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன், அப்புறமேட்டு ரசம் ஊற்றி சாப்பிட்றேன். இனிமேல் வந்து நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட மாட்டான். அதனால் அவனுக்காக கத்திரிக்காவும் ஆமாம் கத்திரிக்காவும் முட்டையும் போட்டு தொக்கு. அவனுக்காக இங்கே வைக்கிறேன். இது எனக்கு, அது அவனுக்கு. நானே வந்து முட்டை உரிக்கும் போது என்ன செஞ்சுட்டேன்னா ஒரு முட்டையை சாப்பிட்டுட்டேன். ஆனால் எனக்கு பாதி முட்டை தான் வச்சுருக்கேன். ரசம் திருப்பிலாம் வர முடியாது. ரொம்ப தூரம் போய் சாப்பிடும் போது நடுவில் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ரசம் ஊற்றி எடுத்துன்னு போயிடும். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கேரட் போட்டு முட்டை பொரியலும், அப்புறம் முட்டையும் கத்திரிக்காயும் போட்டு தொக்கும், அதுக்கப்புறம் காலையில் வச்ச சாம்பார், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வச்ச ரசம், சுட சுட சோறு தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய். என்னமோ வந்திருக்கேன் இங்கே பபுள் ரேப்பு இந்த ஹாட் பாக்ஸ் கேட்டாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துருக்கேன்.